வணக்கம். சக்தி விநாயகர் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, மார்ச் மாதம் மிதுன ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவே மாதம் கிரக நிலைகளால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால பொது பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கு அப்படி நம்ம பார்க்க போறோம். உங்க ராசிநாதன் புதன். இப்ப புதன் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல, அதாவது மேல ராசியில புதன் வர போறாரு. ஆல்ரெடி மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு உங்க ராசிக்கு 9வது வீட்டுக்கான அதிபதி சனி பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு வர போறாரு. அதுல மார்ச் 14ஆம் தேதிக்கு மேல சூரியனும் வர போறாரு. ஆல்ரெடி ராகு உங்க மீன ராசியில இருக்காரு. செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிதுன ராசியில இருக்காரு. பட் இப்ப மிதுன ராசிக்காரங்களை எப்பவுமே பொதுவாகவே புதனோட அதிபதினால ஞானம் ஒருத்தனுடைய அதிபதினே சொல்லலாம். அதாவது எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும், புதுசா கத்துக்கணும், நம்ம கிட்ட வந்து ஒரு 4 பேர் ஐடியா கேட்கணும் அப்படிங்கிற தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவு இருக்கக்கூடிய ஒரு ராசி அமைப்பு கொண்டவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. ஆனா கிட்டத்தட்ட 4-5 மாசம் வந்து பாத்தீங்கன்னா கோபம் அதிகமா வந்திருக்கும். ஒரு விஷயம் யோசிக்காம முடிவு எடுத்திருப்பீங்க. முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் வருத்தப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது இருந்திருக்கும். அது இல்லாம ஆல்ரெடி செவ்வாய் வந்து உங்க ராசியில இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கோபம் அதிகமா வரும், பிடிவாதம் அதிகம். நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் ரைட்டா தப்பான்னு யோசிக்காம பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்க தள்ளப்பட்டிருப்பீங்க. அது இல்லாம உங்க ராசிக்கு குடும்பஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து உச்சம் பெறாரு மேன ராசியில. அந்த மேன ராசியில இருந்து உங்க குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு. அப்படி உங்க குடும்பஸ்தானத்துல பார்க்கும் பொழுது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இத்தனை நாளா எனக்கு வந்து திருமண வாழ்க்கையே அமையல, எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா சார்? நான் பாக்குற பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, பாக்குற பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு நிச்சயம் பண்ற டயத்துல, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்துல, பத்திரிக்கை அடைக்கிற டயத்துல கூட கேன்சல் ஆச்சு அப்படின்னு சொல்லி வருத்து பட்டவங்களுக்கு கூட கண்டிப்பா இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஏன்னு கேட்டீங்கன்னா குடும்பஸ்தானத்தையும் சுக்கிர பாக்குறாரு, உங்களுக்கு விரயஸ்தானத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு. 2 சுப நிகழ்ச்சிகளுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லது பண்றதுக்கு வாய்ப்புகள் அமையறதுனால உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் நீங்க இருக்கீங்க. அதனால வந்து திருமண வாழ்க்கை கண்டிப்பா கை கூடி வரும். அது இல்லாம 3ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சகோதரஸ்தானம், அதாவது சூரியனோட வீடு. அந்த சூரியனோட வீடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சனியோட வீட்டுல சூரியன் இருந்தாரு. இப்ப மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்கு மேல மீன ராசிக்கு வராது. அப்படி மீன ராசிக்கு வரும் பொழுது பிற்பாதியில உங்களுக்கு அந்த சகோதரஸ்தானத்துக்கு ஒரு ஒற்றுமையில் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பிரதருக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீ சொல்லி நான் கேட்கறதா, நான் சொல்லி நீ கேட்கறதா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி பொறாமையில் நடந்திருக்கும். விட்டு கொடுக்காம பேசியிருப்பீங்க. ஆனா அவங்க தப்பு உணர்ந்து ஒரு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல மிதுனராசிக்காரங்க இருக்கீங்க. அது மட்டும் இல்ல 4ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்காரு. மருத்துவ செலவுகள், சார் நான் 2 நாள் நல்லா இருந்தா என்னால ஹாஸ்பிட்டல் போகாம இருக்க முடியாது, எங்க அம்மாக்கு எனக்கு அடிக்கடிக்கு மன உளைச்சல் வந்தது. நிறைய பேர் மிதுனராசிக்காரங்களை வந்து அவங்க அம்மா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பையன் இப்படி இருக்காரு, பொண்ணு இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை நினைச்சு கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த குரு அந்த கேது பார்க்கும் பொழுது கண்டிப்பா அந்த மன அழுத்தம், மன நிம்மதி கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் வந்து நைட்டு படுத்த தூக்க வராம கெட்ட கனவுகளோட கைகால் வலி, மூட்டு வலி, நரம்பு சம்பந்த பிரச்சனைகள், எலும்பு சம்பந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி உடல் உபாதைகளோடயே நீங்க இருந்திருப்பீங்க. அவங்களுக்கும் கண்டிப்பா இப்ப உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் யோசிக்காம பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க.
ஐயோ நம்ம இது மாதிரி பண்ணிட்டோமே, பண்ணாம இருந்திருக்கலாமே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறத உருவாயிருக்கும். அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, சார் என்னால வீடு கட்ட முடியுமா, சொந்த ஊர்ல போய் எல்லாத்துக்கும் முன்னாடி கௌரவமா வாழ முடியுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட கட்டாயம் இந்த மாதம் நீங்க ஒரு ஒரு அடித்தளமா ஒரு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வரும். நிறைய பேருக்கு கடன் தொல்லைகள் கிட்டத்தட்ட 4-5 வருஷமா கடன் தொல்லையில நான் அவதிப்பட்டு இருக்கேங்க சார். என்னால கடன் கட்டவே முடியல. 2 ரூபா கடன் கட்டின, மறுபடியும் 4 ரூபா கடன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் உங்களுக்கு இந்த கடன் தொல்லைகள் இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பகுதிங்கிறது நீங்க கட்டக்கூடிய சுச்சுவேஷன் வரும். சார் எனக்கு தொழிலே இல்லை, வருமானம் வந்தாதானே நான் கடன் கட்ட முடியும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட கட்டாயம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு எதிர்பார்க்காத டயத்துல தொழில நல்ல மாற்றங்கள் வந்து உங்களுக்கு சேலரி இன்கிரிமெண்டாக இருக்கலாம், இல்ல உயர் பதவிகளா இருக்கலாம், இல்ல முன்னாடி கொடுத்த பணங்கள் வராம இருந்தது கூட திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு அமையும். அதனால இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாம பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அற்புத யோகம். எனக்கெல்லாம் 10ல வந்து உங்களுக்கு சுக்கிரன் வந்து உச்சம் பெறனாலையும் உங்களுக்கு தொழில் அமைப்புங்கிறது நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து தொழில் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கட்டாயம் தொழில பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அது இல்லாம நமக்கு 10ஆம் இடத்துல சனி வந்துருச்சு, அந்த சனி நமக்கு நல்லது பண்ணுமா கெட்டதில் பண்ணுமா அப்படிங்கிற பயம் நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கும். பட் என்னன்னா சுக்கிரங்கிறது உங்களுக்கு அந்த இடத்துல உச்சக்கிரகமா இருக்கிறதுனால கண்டிப்பா தொழில்ல நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது நிரந்தரமான தொழிலுங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதனால தாராளமா சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்ல வெளியூர்ல ஒரு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, வெளிநாட்டுல சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நமக்கான அங்கீகாரம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, உயர் பதவிகள் நம்மளை தேடி வரல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த மாதத்துல ஒரு திடீர் திருப்பு முனையா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி கணவன் மனைவி, இப்ப உங்க ராசியில செவ்வாய் இருக்கு, அது இல்லாம 12ல குரு இருக்கு, அந்த வந்து கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருப்பீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் நிகழக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் சார் கல்யாணம் பண்ணி 4-5 வருஷமாச்சு, எனக்கு குழந்தையே கிடைக்கல, நிறைய கோயிலுக்கு போயிட்டேன், வழிபாடுகளை பண்ணேன், எனக்கு வந்து அம்மான்னு சொல்றதுக்கு அப்பான்னு சொல்றதுக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த மாதங்கிறது இருக்கும். பட் நம்ம இப்ப சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல ஒரு பொது பலன். இதே உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்து உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுதிகள் நல்லா இருந்து தோஷங்கள் எது இல்லாம இருந்ததுன்னா உங்களுக்கு லைஃப் சூப்பரா இருக்கும். அதனால உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்து விவரம் தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.